கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சோதனை மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும். ஆனால் இந்த சோதனை வரப்ப மனுஷங்க சோர்ந்து போவதை நாம் பார்க்கலாம். அவங்க தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழாமல் அதிலிருந்து பின்மாற்றம் அடையிறதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த சோதனையை ஜெயிச்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் உடனே வேதம் படிக்கிற எல்லாருமே யோபுவை பற்றி சொல்லுவாங்க. இந்த யோபுங்கிற அந்த மனுஷன் தேவனால் நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன் அப்படின்னு சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கிறான். இந்த யோபு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து சாத்தானுக்கு வந்த பொறாமையால் சாத்தான் அவனை சோதிக்கிறதுக்கு தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். தேவனும் கொடுத்துட்றாரு. அந்த சோதனையில் அவன் தேவனை தூஷிக்காமல் தேவன் செய்த நன்மைகள் போலவே அந்த சோதனையில் வந்த தீமைகளையும் அவன் சகித்து கடைசியாக வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இந்த யோபுவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளியில் பார்க்கலாம். முதலாவது, சோதனைக்கு முன்பு யோபு எப்படி இருந்தான்னு பார்த்தா கர்த்தரால் வேலி அடைக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு யோபு 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது. அப்போது தேவனே அவனுக்குரிய பாதுகாப்பை தொடர்ந்து தந்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த வேத வசனம் மூலமாக நமக்கு தெரியுது. அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது, அவனுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. இத்தனையும் இருந்தாலும் அவன் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு அதுக்கும் தேவனுக்கிட்ட பலி செலுத்தி அவன் தேவனோட சமாதானமாக இருந்து வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். சரி, சோதனையின் நடுவில் யோபு எப்படி இருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது அவன் கர்த்தரை துதித்தான். இதை யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம் தெளிவாக சொல்லுது. யோபுக்கு வந்த அந்த சோதனை, அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகுது, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் அழிந்து போகுது. அதே மாதிரி அவன் பிள்ளைகளும் இறந்து போகிறாங்க, வேலைக்காரங்களும் இறந்து போகிறாங்க, மனைவி மாத்திரமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் தேவனை தூஷிக்காமல் தேவனை அவன் துதிக்கிறான், சந்தோஷமாக தேவனை துதிக்கிறான். இது நம்மளால் இப்போது நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமா? நாம் நல்லா இருக்கிறப்ப நிறைய பேர் தேவனை பார்க்குறதே கிடையாது, தேவனை நினைக்கிறதே கிடையாது. ஆனால் கஷ்டம் வந்துட்டால் மட்டும் கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, என்னை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகளை நாமெல்லாம் பேசுவோம். ஆனால் யோபுவின் மனைவியே என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ துன்பங்களை கொடுக்குற அந்த தேவனை தூஷித்து உன் உயிரை விட்டுடு அப்படின்னு சொல்கிறப்ப பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவன் நன்மைகளை கொடுத்தப்ப நம்ம அனுபவித்தோம், இப்போ தீமைகளை கொடுத்தாலும் அதையும் அனுபவிக்கத்தானே செய்யணும், போ அப்படின்னு அந்த அம்மாவை அதட்டுறதை நாம் பார்க்க முடியும். அப்போது அந்த உபத்திரவத்தில் யோபு கர்த்தரை துதித்தான். 2வது, பொறுமையோடு இருந்தான் அப்படின்னு நாம் யோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். நாமெல்லாம் நமக்கு ஒரு சோதனை வரப்ப, நமக்கு ஒரு உபத்திரம் வரப்ப, நமக்கு ஒரு கஷ்டம் வரப்ப அதை தாங்க முடியாமல் பொறுமை இழந்து போகிறத நாம் வழக்கமாக வச்சுருக்குறோம். ஆனால் எப்படிப்பட்ட செல்வனாக வாழ்ந்த அந்த யோபு, தேவன் இந்த சோதனையை நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, அப்போது நாம் இதை பொறுமையோடு அணுகணும் அப்படிங்கிற முடிவில் அவன் இருந்ததை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 3வது, அவன் நம்பிக்கையோடு இருந்தான் அப்படின்னு யோபு புத்தகம் 13வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. சரி, என்ன நம்பிக்கையோடு இருந்தான் அப்படின்னு பார்த்தா அவன் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான். தேவன் இந்த சிறையிருப்பை மாற்றுவார், தேவன் இந்த உபத்திரவத்தை மாற்றுவார், தேவன் இந்த கஷ்டத்தை மாற்றுவாருங்கிற அந்த நம்பிக்கையோடு அவன் இருந்தான். நாமும் நம்ம வாழ்க்கையில்
இதே மாதிரி ஒரு உபத்திரவத்தில், ஒரு கஷ்டத்தில், ஒரு சோதனையில் சிக்கியிருக்கிறப்ப நாமும் தேவன் நம்மை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கலாம். 4வது, அவன் தரிசனத்தோடு இருந்தான் அப்படின்னு யோபு புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன தரிசனம்? அவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்த தரிசனத்தோடு இருந்திருக்கிறான். இன்னும் தேவன் தம்மை நம்புகிறவர்களை கைவிட மாட்டார் என்கிற அந்த தரிசனத்தோடு அவன் இருந்திருக்கிறான். நாம் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவன் எந்த காலத்திலும் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட, அந்த தரிசனத்தோட நாம் வாழணுங்கிறத இந்த யோபுகிட்டேருந்து நாம் கற்றுக்கணும். 5வது, எதிர்பார்ப்போடு இருந்தான். எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்படுறப்ப, துன்பப்படுறப்ப இந்த துன்பம் எப்போ மாறுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு யோபுக்கு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றினார். இதில் 3வதாக நாம் பார்க்க இருக்கிறது, சோதனையின் முடிவில் யோபு எப்படி இருந்தான்னா இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னு யோபு புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது. சரி, ஏற்கனவே அவன் இழந்த எல்லாமே அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுக்கப்படுது. நாமும் கூட இப்போ யோபு இவ்வளோ சோதனைகளை சகிச்சதால், தேவனை தூஷிக்காமல் இருந்ததால், அந்த சாத்தான் கொடுத்த அனைத்து உபத்திரவங்களையும் தாங்கினதால அவன் தேவன் கொடுத்த அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக இருந்தான், அதை பெற்றுக்கொண்டான். நாமும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர உபத்திரவங்களில், கஷ்டங்களில், துன்பங்களில் அதை சகித்தோன்னா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கும் இரட்டத்தனையாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போது யோபுக்கிட்டேருந்து நாம் என்னென்னத்தெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரை துதிப்பதை, உபத்திரவத்தில் கர்த்தரை துதிப்பதை கற்றுக்கலாம். அதே மாதிரி உபத்திரவத்தில் பொறுமையோடு இருப்பதை கற்றுக்கலாம். உபத்திரவத்தில் நம்பிக்கையாக இருப்பதை நம்ம கற்றுக்கலாம். உபத்திரவத்தில் தரிசனத்தோடு இருப்பதை நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி தேவன் மேலே எதிர்பார்ப்போடு இருப்பதையும் நம்ம கற்றுக்கலாம். இதையெல்லாம் செய்கிறப்ப யோபு எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே மாதிரி நாமும் நம்ம வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.